அரசியல் வெங்காயம் பார்வையாளர்களுக்கு வணக்கம். நாம் இந்த பதிவை துவங்கிறதுக்கு முன்னாடி இது எதை நோக்கிய பதிவு, இந்த பதிவு எதற்கானது அப்படின்னு உங்களுக்கு ஒரு புரிதலை கொடுக்கணுங்கிறதுனால முதல்லையே உங்களுக்கு ஒரு வீடியோ கிளிப்பை பகிர போகிறேன். அதை பார்த்துருங்க, அதிலிருந்து நம்ம பேசுவோம். இந்த வீடியோ பாருங்களேன். கீழே ஒரு பொண்ணு நிற்குது. அந்த பொண்ணை நம்பி இன்னொரு சின்ன பொண்ணு மேலேருந்து குதிக்குது. எல்லாருக்கிட்டே ஒன்று சொல்கிறேன், கீழே ஒரு ஆம்பளையோ இல்லை உங்கள் அப்பாவோ நின்னா நீங்கள் எவ்வளோ உயரத்தில் இருந்தாலும் குதிக்கலாம், சரியா? ஏன்னா அவங்க பிடிச்சிப்பாங்க, ஒரு ஆண் பிடிச்சிப்பான். ஆனால் ஒரு பொண்ணால் அதெல்லாம் கரெக்டாக பண்ண முடியாது. ஏன்னா பொண்ணுங்களுக்கு வாய் மட்டும்தான், சரியா? நான் பிடிங்கிடுவேன், நக்கிடுவேன், ஆண்களுக்கு நீங்கள் நக்கி தள்ளிடுவேன்னு சொல்ல மட்டும்தான் லாய்க்கவங்க. மற்றபடி இப்படிலாம் பர்ஃபெக்டெல்லாம் உங்களை காப்பாற்றலாம் முடியாது, பர்ஃபெக்டெல்லாம் உங்களை லேண்ட் பண்ணலாம் வைக்க முடியாது. அது ஒரு ஆம்பளை கீழன்னா மட்டும்தான் நடக்கும். ஆனால் இன்ஸ்டாகிராமில் பொண்ணுங்களில் கரெக்ட் பண்ணுறதுக்காக பொண்ணுங்கள் நக்கிடுவாங்க, பிடிங்கிடுவாங்க, சிலர் கமெண்ட் போடுவானுங்க. இப்போ பாருங்கள், இந்த வீடியோக்கு அந்த கமெண்ட் போடுவானுங்க, பெண்கள் இழிவாக பேசாத, பெண்கள் ஆண்களுக்கு நிகரானவர்கள் அப்படின்னு நக்குவான் பாருங்க. அது வந்து இன்ஸ்டாகிராமில் இருக்க பொண்ணுங்களை கரெக்ட் பண்ணுறதுக்காக மட்டுமே. மற்றபடி பொண்ணுங்கள்ட்டெல்லாம் அந்த திறமை கிடையாது. பொண்ணுங்க கிட்ட இருக்க திறமை நல்லா வாய் பேசுவாங்க. எந்த அளவுக்கு ஆம்பளைங்களை கோபப்படுத்தணுமோ அந்த அளவுக்கு கோபப்படுத்துவாங்க. எந்த அளவுக்கு ஆம்பளைங்களை பைத்தியமாக்க முடியுமோ அந்த அளவுக்கு பைத்தியமாக்குவாங்களே தவிர பெண்களுக்கு இந்த மாதிரிலாம் திறமையும் கிடையாது. அதனால் அவங்க எல்லாருக்கும் ஒன்று முக்கியமாக சொல்லிக்கிறேன், பொண்ணுங்களை நம்பி மேலேருந்து குதிக்கிறது மட்டும் இல்லை, தரையிலேருந்து கூட காலை தூக்கிறாதீங்க, அப்புறம் தலை உடஞ்சி செத்து கிடப்பீங்க. இந்த பதிவில் இந்த கிறுக்கு பையனுக்கு நம்ம பதில் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தணும்னு நினைக்கிறேன் நம்ம பார்வையாளர்கள்கிட்ட. ஏன் அப்படின்னா, இவன் முகத்தை மூடிக்கிட்டே தான் பதிவு போடுற ஒரு நபர் போல். இவன் யார் என்ன அப்படிங்கிறது நமக்கு இவனை ஃபாலோ பண்ணதெல்லாம் இல்லை. இன்றைக்கி இவனோட பேச்சு சமூக வலைதளங்களில் ரொம்ப கடுமையான எதிர்ப்பை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறத கவனித்து தான் நம்ம இந்த பதிவு போடுறோம். ஆனால் தன் முகத்தை இவன் பதிவு போடுறத ஸ்டைலை பார்த்தாலே தெரியுது இவன் மூஞ்சை காட்டி பதிவு போடுறவன் இல்லை அப்படின்ட்டு. இப்படி முகத்தை மறைச்சி ஒருத்தன் பதிவு போடுறான் அப்படின்னாலே அவனோட கருத்துக்களை நம்ம புறந்தள்ளிட்டு அவன் பெருசாக வளர்ந்து இந்த சமூகத்தில் மிக மோசமான கருத்துக்களை சிந்தனைகளை விதைக்கிறத நம்ம ஆரம்ப கட்டத்திலேயே தடுக்கணும். ஏன்னா எந்த ஒரு நபராக இருந்தாலும் இப்போது ஏதோ ஒரு கருத்தில் அவன் நம்பிக்கை கொண்டிருக்கான் அப்படின்னா அதை ஆதரிச்சோ எதிர்த்தோ பேச போகிறான் அப்படின்னா அவன் துணிச்சலாக இதன் பொருட்டு தான் நான் இதை ஆதரிக்கிறேன், இதன் பொருட்டு தான் நான் இதை எதிர்க்கிறேன் அப்படின்னு துணிச்சலாக முகத்தை காட்டி போட முடியும். ஆனால் சில சைக்கோக்கள் இருக்கும். சைக்கோ மனநலம் பாதிக்கப்பட்டவன், இந்த சமூகத்தின் மீது வன்மத்தையும் வெறுப்பையும் மட்டுமே கொண்டவன் மட்டும்தான் இந்த மாதிரி முகத்தை மூடிக்கிட்டு என்ன வேணால் வன்மத்தை நம்ம பேசிடலாம், வன்மத்தை இந்த சமூகத்தில் விதைச்சிடலாங்கிற நம்பிக்கையோட முகத்தை மூடிக்கிட்டு முகத்தை கூட காட்ட பொதுவெளியில் காட்ட துப்பு கட்ட நாயங்க இந்த மாதிரி பேசிக்கிட்டு சுத்தம். ஆக இந்த மாதிரியான நபர்களை ஆரம்ப கட்டத்திலே நீங்கள் ஆதரிக்கிறத தவிர்க்கணும். இப்போ சமூக ஊடகங்களை பயன்படுத்துகிற மக்கள், இளைஞர்கள் அப்படிங்கிறத நம்ம பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கோம். அடுத்து இவன் பேசுகிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா இவனோட கம்பேரிசன், ஒரு சின்ன குழந்தைங்க பெண் குழந்தைகள் அங்கே விளையாடிக்கிட்டு இருக்கு. அந்த பெண் குழந்தை அங்கே டைவடிக்குது. அதை இன்னொரு குழந்தை, அதுவும் சின்ன பொண்ணு, அங்கே பிடிக்க முடியல. அந்த பெண்ணோட டைவே அங்கே தப்பாகிறதுனால அதை டைவடிச்சு மறுபடியும் அந்த செவத்திலேயே முட்டி கீழே வந்துடுது. அங்கே இன்னொரு ஆண் இருந்திருந்தால் அந்த பொண்ணை காப்பாற்றிருப்பாங்க, ஃபுல்லாக சேவ் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறான். குதிக்கும் போது பிடிக்கிறது வேணால் பிடிக்கலாம், அதுக்கு ஆண் தான் இருக்கணும் ஒன்றும் அவசியம் இல்லை. பெண்ணோ ஆணோ யாராக இருந்தாலும் கொஞ்சம் வயது முதிர்ந்தவர்கள் அங்கே இருந்திருந்தால் பெண் குழந்தைகள், அந்த குழந்தைகளை பிடிக்கிற அளவுக்கான ஆட்கள் இருந்திருந்தால் பிடிச்சிருப்பாங்க. அதுக்கு பெண்ணு தான் இருந்திருக்கணும், ஆணு தான் இருந்திருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஆனால் வெறும் குழந்தைகளோட விளையாட்டை உதாரணம் காட்டி பெண்கள் மீது கண்ணு அப்படின்னான்னு வன்மத்தை தெளிக்கிறான் இந்த புறம்போக்கு. முகத்தை கூட காட்ட துப்பு இல்லாத பொறுக்கி பையன் வன்மத்தை தெளிக்கிறான். ஆனால் விஷயம் இந்த வீடியோ மட்டும் மேட்டர் கிடையாது. இந்த பொறுக்கி புறம்போக்கோட இந்த சைக்கோவோட புத்தி என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு புரிய வைக்கணுங்கிறதுக்காக தான் இந்த ஒரு கிளிப்பை நான் உங்களோட ஷேர் பண்ணேன். அவன் வெறுமனே ஆண்களை ஆதரிக்கிறவன், பெண்களை வெறுக்கிறவன் அப்படிங்கிறதோட மட்டும் இல்லாமல் ஒரு சைக்கோ. அவன் தொடர்ச்சியாக பெண்களோட சிசுக்கொலையை ஆதரிக்கிற மாதிரி தொடர்ந்து பெண்களுக்கு எதிரான வெறுப்பை பேசிக்கிட்டே இருக்கான். பல வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் இவன் பெண் குழந்தைகளுக்கு எதிராக பேசின வீடியோ இப்போ வைரல் ஆகிக்கிட்டே இருக்குது. பெண்கள் மீதே ஒரு வெறுப்பாகவும், அது பெண்கள் மீதான வெறுப்பு இல்லாமல் பெண் குழந்தைகள் மீதே உள்ள வெறுப்பாகவும், பெண் குழந்தைகள் நிறைய பிறக்குது, ஆண்கள் பிறக்கணும், பெண் குழந்தைகளை ஸ்கேன் பண்ணி தெரிஞ்சுக்கிட்ட அந்த வாய்ப்பு தமிழ்நாட்டில் இருக்கணும், இல்லை இந்தியாவில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தொடர்ச்சியாக பதிவு போட்டுக்கிட்டு இருக்கான். அதாவது ஸ்கேன் பண்ணி ஆனா பெண்ணான்னு தெரிஞ்சுக்கிற ஆப்ஷன் இல்லாத காரணத்தினால தான் ஒரு தாய் ஒரு பெற்றோர்களுக்கு 2 பெண் குழந்தை, 3 பெண் குழந்தை, 4 பெண் குழந்தைன்னு பிறந்துருது. ஒரு குழந்தைக்கு மேலே ஸ்கேன் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்தா
இவங்களுக்கெல்லாம் அந்த ஆண் குழந்தையை பெற்றெடுக்கிற அவசியம் இருக்கும், பெண் குழந்தைகளை தவிர்க்கலாம். ஏன் ஆண் குழந்தைகள் வேணும்னா, இப்போ ஒரு வீடியோ காமிச்சா இல்லையா அந்த புறம்போக்கு, பெண் குழந்தைகளே விளையாடினா பெண்களால் காப்பாற்ற முடியாது, யாரையுமே பெண்கள் காப்பாற்ற முடியாது, பெண்களே வேஸ்ட், பெண்கள்லாம் சுத்தமாக எதுக்கும் லாய்க்கு இல்லை அப்படின்னு இந்த பொறிக்கு புறம்போக்கு பேசுகிறான். இதுதான் அவன் சொல்கிற பெரிய காரணம். எதுக்கு பெண் குழந்தைகள் வேணும், எதுக்கு ஆண் குழந்தைகள் வேணும், எதுக்கு பெண் குழந்தைகள் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி மிகப்பெரிய சமூக குற்றத்தை இவன் முகத்தை மூடிக்கிட்டு சமூக வலைதளங்களில் ரொம்ப தைரியமாக பேசிக்கிட்டு இருக்கான். தைரியம் மீன்ஸ் நம்ம என்னதான் நீ முகத்தை மூடிக்கிட்டாலும் சட்டம்ங்கிறது ஒன்று இருக்குது. முகத்தை மூடிக்கிட்டு சேனலில் பேசிட்டா, முகத்தை மூடிக்கிட்டு இன்ஸ்டாகிராமில் பேசிட்டா காவல்துறைக்கிட்ட இருந்து தப்பிச்சிட முடியுமா, சட்டத்தோட நடவடிக்கைகள் இருந்து தப்பிச்சிட முடியுமா? இந்த தற்குறித்தனம், இந்த தற்குறிக்கு இந்த எண்ணெல்லாம் கூட இல்லாமல், புரிதல் எல்லாம் கூட இல்லாமல் பெண் சிசு கொலையை ஆதரித்து பேசிக்கிட்டு இருக்கான். இதில் பெரிய ஹைலைட்டு இவன் இந்த மாதிரியான கபோதித்தனமான கருமாந்திர கருத்துக்களை பேசிகிட்டு இருக்குத. இந்த சின்மைன்னு ஒரு தண்ட கருமம் இருக்கு, பாடகி சின்மை, இந்த மீட்டூலெல்லாம் சுற்றிக்கிட்டு இருந்துச்சு, வைரமுத்துவை குத்தம் சொல்லிக்கிட்டு, அந்த விஷயத்துக்குள்ளே நம்ம போகல. ஆனால் இந்த மாதிரியான தற்குறி தண்டங்க என்ன பண்ணுது, நாங்கள் மீட்டூவில் பேசுகிறோம், துணிச்சலாக எங்களுக்கு நடந்த ஹராஸ்மெண்ட்டை பேசுகிறோம் அப்படின்னு பெரிய புரட்சி புடலங்கா மயிறு மாதிரி தங்களை பொதுவெளியில் காட்டிக்கிட்டு இந்த பெண் சிசு கொலையை ஊக்குவிச்சு அது நிறைய நடக்கணும் அப்படின்னும், பெண்களுக்கு சுத்தமாக லாய்க்கே இல்லை அப்படின்னும் பேசுகிறான். அதை ஆதரித்து அந்த தண்டக்கரும சின்மையே வெரி நைஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கோட் மெசேஜ் போடுது. எவ்வளோ ஆனால் சமூகத்தில் இந்த சின்மை மாதிரியான தண்டக்கர்மங்களையும், தெருநாய்க்களுக்கு ஆதரிக்கிற தண்டக்கர்மங்களையும் பெரிய முற்போக்குவாத பெண்கள் மாதிரி நமக்கு காட்டிட்டு உண்மையான முற்போக்கு சிந்தனை கொண்ட பெண்கள் எல்லாம் முடக்கிறானுங்க. நீங்கள் பொதுவெளியில் பொதுவாக பெண்களுக்கு எதிராக வாதிடுறவங்களை பார்த்தீங்கன்னா, ஆமாம் பெருசாக முற்போக்குன்னு பேசுகிறாங்க, அந்த இதுன்னு பேசுகிறாங்க, அதுன்னு பேசுகிறாங்க, பெண் உரிமைன்னு பேசுகிறாங்க, சமத்துவம்னு பேசுகிறாங்க, மீட்டுன்னு பேசுகிறாங்கன்னு எல்லாரும் உதாரணம் காட்டி அந்த பெண் உரிமையையும் சமத்துவத்தையும் யாரை கொண்டு மழுங்கடிக்க முயற்சி பண்ணுவாங்கன்னா, இந்த சின்மை மாதிரியான தண்ட கருமாந்திரங்களை காட்டித்தான் உண்மையான பெண் உரிமை பேசுகிற பெண்களையும் கூட மட்டம் தட்டுவானுங்க. ஆனால் நம்ம உண்மையாக உதாரணம் எடுத்துக்க வேண்டியது பொதுவெளியில் துணிச்சலாக பயணிக்கிற, வேலைக்கு போகிற, படிக்கிற, சமூகத்தில் நடக்கிற கொடுமைகளுக்கு எதிராக போராட்டம் பண்ணுற, வீதிக்கு வர, சமூகத்துக்காக குரல் கொடுக்குற பெண்களோட அந்த கருத்துக்களை தான் நம்ம எடுத்துக்கணுமே தவிர, இந்த தண்ட கருமாந்திரங்க பெண் உரிமைனா என்ன இலவுன்னு தெரியாது, என்ன கருமனும் தெரியாது, இதுங்க சினிமா ஃபேமில் ஊடக வெளிச்சத்தில் இதையாவது ஒன்று உளரட்டி சுத்தம் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் இந்த தண்டக்கருமோ சின்மையே. இந்த கருமம் பிடிச்சவன் பேசுறதுக்கு நைஸ்னு கோட் ட்வீட் போடுதுன்னா இது எவ்வளோ பெரிய ஒன்றுத்துக்கு உதவாத தற்குறியா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இதன் மூலமா புரிஞ்சுக்கலாம். இவன் பேசுற இந்த வெர்ஷன், இந்த குழந்தைங்க இருந்தா ஆண்கள் இருந்தா கேட்ச் பிடிச்சிருப்பாங்க, பெண்கள் இருந்தனால தான் கேட்ச் பிடிக்கல அப்படின்னு ஒரு குழந்தை, இன்னொரு குழந்தை அங்கே நிற்கிறது, இன்னொரு சின்ன பொண்ணு. அதை பார்த்து எப்படி சொல்கிறேன்னா, இது காலங்காலமாக தமிழ் சினிமாவிலையும் இது தொடர்ந்துக்கிட்டு வர விஷயம்தான். என்ன பண்ணுவானுங்கன்னா, இது இன்னொரு வெர்ஷன், இந்த தற்குறி பையன் இந்த புறம்போக்கு சொல்கிறது இன்னொரு வெர்ஷன். சினிமாவில் ரஜினிகாந்த், கமல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா பாட்டு போட்டி வச்சுருவாங்க. காலங்காலமாக அந்த பாட்டோட மெத்தட் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். பாட்டு போட்டி வச்சுட்டு ஆணும் பெண்ணும் போட்டி போட்டுக்கிட்டு பாடுற மாதிரி இருக்கும். அந்த போட்டி போட்டு பாடக்கூடிய அந்த பாட்டில் ஒவ்வொரு ஆடையாக கலட்டிக்கிட்டே வருவாங்க. அதில் ஆண் பனியன்னு சட்டை முதல் கொண்டு எல்லாத்தையும் கலட்டி போட்டுருவாரு, பெண்ணால் கலட்ட முடியாது. அப்போ பெண்ணால் ஆடையை கலட்ட முடியலன்னா ஆண் ஹீரோ ரஜினி ஜெயிச்சிருவாரு, ஹீரோ கமல் ஜெயிச்சிருவார். இவனுங்களோட புத்திசாலித்தனம் அந்த காலத்துலேருந்து இந்த அளவுக்கு தான் இருக்குது. நீங்கள் திரையில் பெரிய லெஜண்ட் மாதிரி காட்டிக்கிறவனுங்களாம் இந்த அளவுக்கு தற்குறிங்க தான். அதனோட லேட்டஸ்ட் வெர்ஷன் தான் இந்த புறம்போக்கு சைக்கோ பெண் குழந்தைகள் டைவர்ட் அடிக்கிறத பார்த்துட்டு விளையாடுறாங்க, கற்றுக்குறாங்க, அது குழந்தைங்களா இருந்து விளையாடுறாங்க. அதை கம்பேர் பண்ணி ஆண்கள் அங்கே சிறப்பானவர்கள் அப்படின்னு பேசுகிறான்னா இவன் இவ்வளோ பெரிய பைத்தியக்கார பையனாக இருப்பான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். தமிழ்நாடு அரசு தொடர்ச்சியாக, நம்ம இப்போன்னு மட்டும் இல்லை, தொடர்ச்சியான பிரச்சாரம் பெண் குழந்தைகள் அந்த பெண் சிசு கொலைக்கு எதிராக இருந்துக்கிட்டே இருந்திருக்கு. தொடர்ச்சியாக சினிமாக்கள் மூலமாக கூட நம்ம எப்படி ரஜினி கமலுங்கிற மோசமான உதாரணத்தை சினிமாவை வச்சு பேசினாலும் அதே போல் பல புரட்சிகரமான கருத்துக்களை தமிழ் சினிமா பேசியிருக்கு. பெண் சிசு கொலைகளை எதிர்த்தும் தமிழ் சினிமா பேசியிருக்கு. பெண் சிசு கொலை கொள்றது எவ்வளோ தவறான விஷயம்னு பேசியிருக்கு. பெண் கல்வி எவ்வளோ முக்கியம்னு பேசியிருக்கு. பெண் பிள்ளைகள் எவ்வளோ முக்கியம் ஒரு குடும்பத்துக்கு, ஒரு ஊருக்கு அப்படின்னு எத்தனையோ சினிமாக்கள் பேசியிருக்கு. கருத்தம்மா தொட்டு இன்றைய வரைக்கும் பல சினிமாக்கள் அப்படி பேசிக்கிட்டு தான் இருக்கு. பெண் சிசு கொலைகளோட அந்த கொடுமைகளை எடுத்து கூறிக்கிட்டு தான் இருக்கு. இப்படி அந்த காலம் தொட்டு இந்த காலம் வரைக்கும் பல சட்டங்களை ஏற்றி ஸ்கேன் பண்ணுறதுக்கான தடைகளை விதிச்சு விழிப்புணர்வு பிரச்சாரம் பண்ணி
எத்தனையோ வழிமுறைகளை அரசு பண்ணி 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 இன்னைக்கு பெண் குழந்தைகளோட சிசு கொலைகளை வந்து பெருமளவில் 99% கிட்டத்தட்ட குறைச்சிட்டாங்கன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து நின்றுருக்கு. இன்னைக்கு கிட்டத்தட்ட ஓரளவுக்கு சம அளவில் ஆண்கள் பெண்கள் விகிதம் வந்து பிறப்பு விகிதம் இருந்துகிட்டே இருக்கு. இதை எடுத்துட்டு வந்து இன்னைக்கு 3 குழந்தை ஒரு பெண் குழந்தை ஒரு வீட்டில் பிறந்துச்சுன்னா, அதாவது ஒரு குழந்தை பிறந்த பிறகு 2வது குழந்தைக்கு ஆனா பெண்ணான்னு பார்த்துட்டு அதை கலைக்கிற உரிமையை கொடுக்கலாம் அப்படின்னு இந்த சைக்கோ பையன் பேசுறான். அதுக்கு என்னத்தை சொல்லி முட்டு கொடுக்குறான் அப்படின்னா, காதலிச்சுட்டு எத்தனையோ பேர் பிஃபோர் மேரேஜுக்கு லிவிங் ரிலேஷன்ஷிப்லையோ செக்ஸ் லைஃப்லையோ வாழ்ந்துட்டு ப்ரெக்னென்ட் ஆன பிறகு அவங்க கலைக்கிறாங்கல்ல. நான் இதை அப்படியே பெருசாக பென்சிஸ் கொலைன்னு சொல்கிறேன், அந்த கொலைன்னு சொல்கிறேன், இந்த கொலைன்னு சொல்கிறேன்னு கொந்தளிப்பீங்க. ஆனால் எத்தனையோ லவ்வர்ஸ் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி அப்படி இப்படி இருந்துட்டு அவங்க பேபி ஃபார்ம் ஆகி கலைச்சிட்டு போகிறாங்க. அதுக்கும் இதுவும் அப்போ அது நியாயம், இது தப்பா அப்படின்னு நியாயப்படுத்துகிறான். லாஜிக்கலாக டக்குன்னு கேட்கும்போது சில நேரங்களில் நமக்கு கூட பொதுவாக பார்க்குறவங்களுக்கு சரின்னு கூட தோணிடலாம். ஆனால் உண்மை என்னென்னா, செக்ஷுவல் லைஃப்பில் பிஃபோர் மேரேஜில் ஈடுபடுறவங்க ஒருவேளை பேபி ஃபார்ம் ஆகிட்டா அது ஆணுன்னா அப்படியே வச்சுக்கலாம், பெண்ணுன்னா மட்டும் அந்த பேபியை அபார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு ஏதாவது முடிவு எடுக்கிறாங்களா? இல்லை, இந்த பைத்தியக்காரன் சொல்கிறத என்னென்னு நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன். இவன் எதோட கம்பேர் பண்ணுறான் பாருங்களேன். பிஃபோர் மேரேஜ் செக்ஸுக்கும் பிஃபோர் மேரேஜ் லிவிங் ரிலேஷன்ஷிப்லையும் ஒருவேளை பேபி ஃபார்ம் ஆகிடுது அப்படின்னா அது அவங்களோட சொந்த முடிவு, 2 பேரோட சொந்த முடிவு. அந்த பேபியை நம்ம பெத்தெடுக்கணுமா இல்லை வேண்டாமா அப்படிங்கிறது. அந்த பேபி ஆணாக இருந்தால் வச்சுப்பாங்கன்னோ பெண்ணாக இருந்தால் அபார்ட் பண்ணிடுவாங்கன்னோ அப்படிங்கிற மாதிரி இந்த சைக்கோ பண்ணாடை வந்து இதை கம்பேர் பண்ணி அதோட பேசிக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் 3 பெண் குழந்தை பிறந்த எந்த அப்பா அம்மாவாவது போய் கேட்டு பாருங்க, ஆண் குழந்தை இல்லாதது எவ்வளோ பெரிய வலி வேதனை எவ்வளோ கொடுமை அவங்க அனுபவிக்கிறாங்க அப்படின்னு சினிமா ரேஞ்சுக்கு பில்டப் பண்ணி இவன் மூஞ்ச மூடிக்கிட்டு உருகிக்கிட்டு இருக்கான் புறம்போக்கு. ஏண்டா, அன்புமணி ராமதாஸ் 3 பெண் குழந்தை பெற்றிருக்காரு. ஒரு துளி நேரம் கூட நானே 3 பெண் குழந்தை தான், ஒரு மகன் இல்லையே அப்படின்னு வருத்தப்பட்டதே இல்லைன்னு வெளிப்படையாக சொல்கிறாரு. அன்புமணி ராமதாஸுக்கு சொல்கிறா பைத்தியக்கார பையில, கேன புறம்போக்கு சைக்கோ. அன்புமணி ராமதாஸுக்கு நீ பதில் சொல்ல போய் எத்தனையோ இந்த காலகட்டம் வந்து பெண்களை ரொம்ப பெண் பிள்ளைகள் தான் தங்கள் குடும்பத்தோட செல்வங்கள்னும், கடைசி காலத்தில் அப்பாக்கும் அம்மாக்கும் பெண் பிள்ளைகள் தான் பெருமளவில் ஆதரவாக இருக்காங்கன்னும், கடைசி காலத்தில் துணை நிற்கிறாங்கன்னும், ஆண் பிள்ளைகள் அந்த அளவுக்கு நம்பகத்தன்மையாக இல்லைங்கிறது தான் பெற்றவர்கள்கிட்டே வந்திருக்கிற மாற்றம். எப்படியாவது குடும்பத்தில் ஒரு பெண் பிள்ளை இருந்துராதா அப்படிங்கிறது தான் பெற்றவர்களோட ஏக்கமாகவே இருந்திருக்கு. இந்த புறம்போக்கு வந்துக்கிட்டு ஆணை விட பெண்ணு பலவீனமானவள், ஆணுக்கு பெண்ணுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை, அவங்களால எதுவுமே முடியாது, அவங்களால ஆண்களை மயக்க மட்டும்தான் முடியும், ஏமாத்த மட்டும்தான் முடியும்னு ஆபாசமா கொச்சையா ஒரு புறம்போக்கு பொதுவெளியில பேசிக்கிட்டு இருக்கானா. அவனை காவல்துறை கண்டுக்காம விட்டுருக்கிறது மிக மோசமான செயல். தொடர்ச்சியா எக்ஸ் தளத்துல பல பேர் காவல்துறை அட்டாக் பண்ணி போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. கண்டிப்பா அவன் மீது நடவடிக்கை பாயும் அப்படின்னு நாமளும் நம்புறோம். இந்த மாதிரியான விஷ கருத்துக்களை, விஷ கிருமிகளை முகத்தை கூட பொதுவெளியில் காட்ட துணிச்சல் இல்லாத துப்பு கட்ட புறம்போக்குங்களை நாம் அவனுங்களோட ஆரம்ப கட்டத்திலேயே அவனுங்களை விலக்கி வச்சிடணும். இந்த மாதிரி சைக்கோக்களை வளர விடுறது, அவங்களோட கருத்துக்களை பரவ விடுறது சமூகத்தில் விஷத்தை காற்றுல கலக்கிற மாதிரி ஆயிடும். இதெல்லாம் இந்த சீமான் மாதிரியான பொறுக்கிகளால் உருவாகி பேச அந்த பொறுக்கிக்கிட்ட இருந்து வர துணிச்சல் தான் இது. நம்ம என்ன வேணா பேசலாம், சீமானுங்கிற புறம்போக்கே எதுவும் பண்ண முடியல, நம்மள என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த துணிச்சல் வந்து அந்த பொறுக்கிக்கிட்ட இருந்து வர்றதானே ஒழிய வேற எதுவும் கிடையாது. நம்ம முந்தா நேத்து கூட ஒரு பதிவு போட்டிருந்தோம், இந்த தஞ்சாவூர்ல ஆடு மாடு மேய்ச்சி பெரிய ஆள் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரியான பல தவறான உதாரணங்கள் வந்து, பல தவறான முன்னெடுப்புகள் வந்து சீமான் மூலமாக தான் இந்த சமூகத்தில் நிகழ்ந்துகிட்டு இருக்கு. என்ன கூட ஒருத்தர் கேட்டாரு, இந்த தமிழ்நாட்டுக்கே மிக மோசமான உதாரணம், தமிழ்நாட்டுக்கு விரோதி, தமிழ்நாட்டுக்கு மிக ஆபத்தான நபரா நீங்க யாரை பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நானும் சொன்ன தயங்காம, சீமானை விட ஒரு அயோக்கிய பைய மிக மோசமான உதாரணம், தமிழ்நாட்டுக்கு மிகவும் ஆபத்தான நபர் வந்து நம்ம பார்க்கவே முடியாது அப்படின்னு சொன்னேன். சீமானோட தாக்கத்தால் விளைஞ்ச புறம்போக்கு தான் இந்த சைக்கோ புறம்போக்கும். இவனுங்களை மாதிரியான ஆட்கள் கிட்ட நம்ம மிகவும் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருக்கணும். லாஜிக்கலாக டக்குன்னு பார்க்கும்போது சில நேரங்களில் சரின்னு தோணிடும் இவனுங்களை மாதிரி ஆட்கள் பேசுறது. எப்படி சீமானுங்கிற பொறுக்கி இந்த மாதிரி பேசி பேசி ஏமாற்றி வச்சிருக்கணும் அதுதான். ஆனால் நாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும், கவனமாக கையாளணும். பல நூற்றாண்டு அல்லது பல வருட உழைப்பும் சமூக மாற்றத்தையும் இந்த மாதிரியான பொறுக்கி கும்பல் வந்து சில வருடங்களில் மாற்றிட்டு போயிடுவானுங்க. எச்சரிக்கையாக இருங்க, விழிப்போடு இருங்க. தொடர்ந்து பேசலாம், தொடர்ந்து இணைந்திருங்கள் அரசியல் வெங்காயம் சேனலுடன். நன்றி, வணக்கம்.